வணக்க நட்புகள். இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாண்ட ஐடியலி ஆன நெட்பீன்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் வீடியோவில் எப்ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணுன்னு பார்த்துருப்போம். இந்த முறை நாங்கள் எப்படி நெட்பீன்ஸ் டெவலப் பண்ணுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரௌசரை தெரிவு செஞ்சு ப்ரௌசர் ஒன்று போய் கொள்ளுங்கள். அதுக்கு நெட்பீன்ஸ்ன்னு அடிச்சிங்கன்னா அடித்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் நெட்பீன்ஸில் ஒரு வெர்ஷன் இருக்குது, 13 இருக்குது. நான் டவுன்லோட்ஸை கொடுக்குறேன். டவுன்லோட்ஸை கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பாருங்கள் இந்தியாவில் ஒரு டவுன்லோட்ஸ் இருக்குது மேல் பாரில். அந்த டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, கிளிக் பண்ணணும் அப்படி வருது. அதில் பாருங்கள் நெட்பீன்ஸில் எந்த வெர்ஷனை டெவலப் பண்ணணும் இருக்குது. அப்பாச்சி நெட்பீன்ஸ் விழுது. நெட்பீன்ஸில் 19வது வெர்ஷன் எப்போ வெளியிட்டிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வெளியிட்டிருக்கணும். நான் டவுன்லோட்டை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா டவுன்லோட்டை கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு மெசேஜ் வரும். இதில் பாருங்கள் நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பேக்கேஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 64 இதில் பாவிச்சிங்கன்னா இதில் கிளிக் பண்ணி இதை டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க. பேக்கேஜாக டெவலப் பண்ணலாம், EXE ஃபைலாக டெவலப் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா EXE ஃபைலை கிளிக் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா முதலாவது ஒரு லிங்க் வரும். இதை பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா EXE ஃபைலாக டவுன்லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட்டு EXE ஃபைல் டவுன்லோட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இதை டவுன்லோட் பண்ணி போட்டு வளமையாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்து ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வளமையாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணால் சரி. நான் ஆல்ரெடி இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், அதால் க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.